ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்கிறதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததாயிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த 2வது நாள் கர்த்தருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது நம்மை அறியாமலே ஒரு பெரிய சோர்வுகள் வருகிறது. இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்காததுனாலே நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நான் இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது, அவ்வளவுதான், நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன், பல நாட்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாக நான் ரொம்ப சோர்வுக்குள்ளாகிவிட்டேன், நான் பழையது மாதிரி இனி வேகமா நான் இருக்க முடியாது, நான் உற்சாகமாக முடியாது, எனக்குள்ள ஒரு சோர்வு என்னை ஆழ்த்தி இருக்கிறது. ஆனா நான் நம்புகிறேன், இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது கர்த்தர் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். கழுகை போல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். கழுகுக்கு எப்படி திரும்பவும் அந்த பலன் வருமோ அதே போல சோர்ந்திருக்கிற உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் பலன் தரப்போகிறார். கழுகை இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக இந்த கழுகு தன்னுடைய வயதை அது நிரம்பி அதனுடைய மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையிலே யாருமே போக முடியாத ஒரு உயரமான இடத்துல அது போய் உட்காரும். அது உட்காரும் போது அதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதழ்களும் எல்லாம் கீழே உதிர்ந்து ஒரு வெறும் அந்த கறி மாதிரி, வெறும் அந்த மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு கழுகு மாதிரி அது மலையின் மேல நிக்குமாமா. அந்த வெயில் அதன் மேல படுமாமா. ஆனா அது அப்படியே காத்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த கழுகை பார்க்கிறவங்க எல்லாருமே அவ்வளவுதான், இது செத்து போகுது, இதுக்கு மேல இதுக்கு உயிர் வராது, இதனுடைய இறகுகளெல்லாம் கீழே விழுந்து அவ்வளவுதான், அது பலவீனப்பட்டுருச்சு, அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா இந்த கழுது என்ன பண்ணுமாமா, அந்த மலையின் மேல போய் நிற்கும் போது, அது சோர்ந்து போய் இருக்கும் போது மறுபடியும் அதனுடைய இறகுகளெல்லாம் முளைத்து முன்பு இருந்ததை விட பலனாய் அது கீழே இறங்கி வருமாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 21 நாட்கள் ஜெபத்துல நீங்கள் சோர்ந்து போய் இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை பார்க்கிற நிறைய பேரு நீங்க இவ்வளவு உற்சாகமான ஆளாச்சே, ஆனா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே, இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிருச்சு, நீங்க பல வருஷம் ஆயிருச்சு, பல மாதம் ஆயிருச்சு, உங்களுடைய முகம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்லை, உங்க சரீரம் அவ்வளவு பலனா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக
நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். அதனாலே கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு அந்த பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணி, நான் இந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கழுகை போல தந்து கர்த்தர் மறுபடியும் உங்களை பறக்க செய்வார். மறுபடியும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் பலத்தோடு, முந்தி இருந்த பலத்தோடு அதிகமான பலனாய் இருக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னை பார், என்ன பாருங்க, நான் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். அப்படின்னா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் கர்த்தருக்கு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. அப்படின்னா இதுவரைக்கும் நான் விசுவாசமா இருந்தது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் உழைச்சது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் காத்திருந்தது பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாள் நான் ஆண்டவரோட நடந்தேனே, எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறல்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களாமா, இஸ்ரவேலே நீ என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்லுவானேன். அப்படின்னா இதுவரையிலும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தோற்று போய் எதுலையுமே பிரயோஜனம் இல்லை, நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, நான் முயற்சி எடுத்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ நடக்காதுன்னு நினைச்சு நீ எதுக்காக நீ சோர்ந்து போற, இஸ்ரவேலின் அடுத்த பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த ஜெபத்திலே இருக்கிற யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கலாம், நான் இதுவரையிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் அவருக்கு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், அதை நினைத்து நினைத்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஐயோ பாஸ்டர், உண்மையிலே நான் சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த காரியத்தை குறித்து என்னுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்படலையோ, நான் இன்னும் என்ன செய்யணும்? அப்ப அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், மகளே நானே சோர்ந்து போவதில்லை, மகளே நான் சோர்ந்து போவதில்லை, அதை நீ அறியாயோ, அதை நீ அறியாயோ. இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பிரயாசப்பட்டார், அவருடைய சொந்த இரத்தத்தையே கர்த்தர் அவர்களுக்காய் சிந்தினார். இவ்வளவு எச்சரித்தும் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகாததினாலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் சோர்ந்து போகவில்லை என்றால் நீங்களும் சோர்ந்து போக கூடாது. அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவேன், உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை.